தனுசு ராசி அன்பர்களே, உருப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை. இதுவரை புத்திரஸ்தானமாக 5ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 நாள் முதல் சஸ்திரஸ்தானமான 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். சஸ்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசி தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான போகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான குடும்பஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறார். குரு பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வெற்றி அடையும். பணிகளை நிறைவேற்றும் விதத்தை பொறுத்து செய்யும் வேலையில் பாராட்டுதல், அங்கீகாரம், விருதுகள் போன்றவற்றை கிடைக்கும். பணியில் சிறந்து விளங்குவதால் அரசு வெகுமதி, விருதுகள் போன்றவற்றுக்கூட இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜாதகரின் செயல்திறன், ஜாதகரின் சமூக செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கும். இதனால் பல விளம்பரங்கள் மீன்ஸ் லைக் உங்களை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, நீங்கள் எல்லாருக்கும் தெரிகிற வண்ணம் பிரபலமாகுவீங்க இந்த வருஷத்தில். ஓகேவா? ஸோ தொழில் முதலீடு, தொழில் முயற்சி இந்த வருடம் வெற்றிகரமாக அமையும். உயர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. பண்பு அதிகரிக்கும். பெற்றோருக்கு செய்யும் கர்ம காரியங்களை இந்த வருடம் சுமூகமாக செய்வீர்கள். குரு 7ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் உடலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் படிப்படியாக குறையும். அயன சயன போகம் ஏற்படும். ஜாதகத்தின் வாழ்வில் அவருக்கு ஏற்படும் இழப்புகள், நஷ்டங்கள் சரி செய்யப்படும். சோம்பல் தன்மை, மந்தமான செயல்கள், தாழ்வு மனப்பான்மை போன்ற எதிர்மறை சிந்தனைகள் அகலும். இரகசியங்கள், மறைபொருள் போன்றவற்றை கண்டுபிடிக்கும் துறையில் வேலை செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு வெற்றிகரமான வருடமாக இருக்கும். ஏனால் அது போன்ற விஷயங்களை எளிதில் கண்டுபிடித்து பரிசு, பாராட்டும், அரசு சான்றிதழும், அரசு வெகுமதியும் இந்த வருடம் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர் போன்ற துறையில் வேலை செய்யும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு அமோகமான ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி சிறைத்துறையில் பணி செய்யும், சிறை அதிகாரியாக, நீதிபதியாக பணி செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னாண்ட ஆண்டு. குரு 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை, தாய் வழி சொத்துக்கள் வரது, தாயின் உடல்நிலை சரியாகிறது போன்றவற்றை இந்த வருடம் நல்லபடியாக அமையும். ஜாதகர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும். அணிகலன்கள் அதிகமாக வாங்குவீர்கள். பணம் அதிக மதிப்புள்ள பொருட்களை வீட்டுக்கு நீங்கள் வாங்கி வைப்பீங்க. தனவரவில் இருந்து வந்த தடைகள் விலகும். கொடுத்த வாக்கை சரியாக நிறைவேற்றுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். குரு நின்ற பலன். குரு புத்திரஸ்தானத்தில் நிற்பதால் தந்தை வழியில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் சுலபமாக தீர்ந்து, தந்தை வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து சுமூகமான ஒரு உறவு ஏற்படும். ருணரோக சஸ்திரஸ்தானத்தில் இருப்பதால், அதாவது 6ஆம் இடத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு சரீர உபாதைகள் ஏற்படலாம். கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கடனை எளிதில் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பிறரிடம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பழைய தொகையை திருப்பி பெற நேரும். உத்தியோகத்தில் அடிமை வேலை செய்யும் தனுசு ராசினர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சூழ்ச்சி, வஞ்சகம் செய்யும் எதிரிகளே உங்களிடம் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். உங்கள் கீழ் வேலை செய்யும் தொழிலாளிகள், வேலையாட்கள் உங்களை புரிந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வார்கள். இது குரு பேச்சினால் ஏற்படும் தனுசு ராசிக்கு பலன்கள். அதே மாதிரி சிறு தொழில் செய்ய நினைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சிறு தொழில் அமைப்பு ஏற்படும். மேலும் குரு பகவான் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார்.
அதாவது 15/10/2024 முதல் 11/2/2025 வரை. இந்த வக்ர காலகட்டத்தில் கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் 100% பலனை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதனால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஜாதகமாக்கி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொள்ளலாம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பஞ்சாங்க எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.